வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல். சஷ்டி விரதம் இருந்தால் சகல யோகமும் கிடைக்கும். சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூட்டும் வாய்ப்பு உருவாகும், மகப்பேறு உண்டாகும், வாய்ப்பு வந்து சேரும். நீங்கள் சஷ்டியில் போய் விரதம் இருக்கீங்க. சில தெய்வங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு விழா எடுப்பாங்க, சில தெய்வங்களுக்கு திதியில் விழா எடுப்பாங்க. அதாவது ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி வரும், சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விழா. ஸோ அதே மாதிரி ஐப்பசி பிறந்தால் ஷஷ்டி திதியாகும். ஷஷ்டின்றது 6வது திதி. ஸோ இந்த திதி ஐப்பசியில் நம்ம கலந்துக்கிட்டாலே முருகப்பெருமானோட எல்லா வரமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முருகனோட பேரை சொல்லி நம்ம அந்த முருகனுக்காக இருக்கும் இந்த விரதங்கள் நமக்கு எல்லா பலனையும் தரும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, இந்த மாதிரி நம்மளுக்கு ஞான சக்தி, எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையிலே வரும் அப்படின்றது பழமொழி. அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று இப்போ சொல்கிறாங்க. ஆனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஸோ கருப்பையில் குழந்தை உருவாகும்ன்றது தான் இது. ஸோ இந்த விரதங்களில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும். மார்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவானாலும் இந்த முருகப்பெருமானால் மாற்ற முடியும். ஒவ்வொரு மாதமும் வந்து சஷ்டி வரும். ஸோ நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை கும்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு கண்டிப்பாக நீங்கள் பெரிய செல்வந்தன் ஆகிற வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக செல்வந்தன் ஆகுங்க. ஐப்பசி மாதம் வளர்பிறை வரதான் மகா சஷ்டி. ஸோ அன்னைக்கு கந்தனை வழிபட்டால் அப்போ எவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். 6 நாட்களும் அதிகாலை குளித்து நீராடி நல்ல உடை உடுத்தி கந்தரை வீட்டில் கும்பிட்டுட்டு போய் கோயிலில் கும்பிட்டு நெய்வேத்தியம் படைச்சி, ஸோ இந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம எல்லா சங்கடங்களும் தீர்ந்து நம்மளோட துயர்கள்லாம் விலகி நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் 7 நாள் இந்த விரதம் இருப்போம். 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து 7வது நாள் திருக்கல்யாணத்தோட இந்த விரதத்தை நம்ம பார்ப்போம். முருகப்பெருமான் செந்தூரில் சூரசம்ஹாரம் 6வது நாள் பண்ணுறாரு. ஸோ நம்ம அதை போய் நேரில் பார்க்க முடியுறவங்க பார்க்கலாம். பார்த்துட்டு வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தோட ஊர் திரும்புவாங்க. ஆனால் நம்ம டிவிலையுமே இதை பார்க்கலாம். புத்திர பேருக்காக மட்டும் நம்ம முருகனை கும்பல, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, எல்லா செல்வம் 16 பேரும் பெற்று செல்வ வளத்தோடு வாழ நம்ம இந்த வழிபாடை நம்ம செய்யணும். முருகான்னு ஒரு முறை சொல்கிற போதே முருகனோட மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலத்தில் இருக்கும் கமலான பிரம்மா. அதாவது முகுந்தன்றது திருமால், ருத்ரன்றது சிவன், கமலன்றது பிரம்மா. ஸோ இந்த மும்மூர்த்திகளையும் நம்ம ஒன்றாக இணைச்சு பார்க்குற உருவம் தான் நம்மளுடைய முருகன். பெரிய சாமின்ற அழைக்கப்படுற கந்தசாமியை நம்ம சொந்த சாமியை நினச்சி கஷ்டியில் வணங்கிட்டா கண்டிப்பாக நம்ம எல்லா செயல்பாட்டிலையும் வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த சூரசம்ஹார வதம் செஞ்சு வெற்றி அடைஞ்ச அந்த தளத்தில் நம்ம வெற்றி அடைக்கிறதுக்காக நம்ம வேண்ட எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கந்தசஷ்டி கும்பிடும்போது நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். ஸோ இத்தனை பலன்களும் கிடைக்கிற கந்தசஷ்டி கவசத்தில் பாடி கந்தசஷ்டியில் நீங்கள் 6 நாளில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.